ஹாய் ஹலோ நண்பர்களே, வாங்க இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது என்னோடய ஸ்டைலில் நான் மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறேன்றதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஸோ வாங்க பார்க்கலாம். இங்கே 2 பேக்கெட்ஸ் ஆஃப் மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு மஷ்ரூமை 4 பீஸாக பண்ணியிருக்கேன். அப்புறம் கேப்சிகம் வந்து சின்ன சின்ன நறுக்கி எடுத்துருக்கேன். வெங்காயம், டொமேட்டோ, பூண்டு இது 3ஐயும் சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு 10 கால் சோம்பு, முந்திரி, அப்புறம் தேங்காயை அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே கசூரி மேத்தி கொஞ்சோண்டு வச்சுருக்கேன். உப்பு, அப்புறம் எண்ணெய், கீ வச்சுருக்கேன். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் இங்கே எடுத்திருக்கேன். இதில் இஞ்சி தான் நிறைய இருக்கும், அதனால தான் பூண்டை கொஞ்சம் சின்னசாக நறுக்கி எடுத்திருக்கேன். இங்கே எல்லா டைப் ஆஃப் மசாலா எடுத்திருக்கேன். தனியா, சில்லி, கரம் மசாலா, அப்புறம் எல்லோ எடுத்திருக்கேன். ஜீராவையும் பெப்பரையும் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி கூட எடுத்திருக்கேன். கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ வாங்க இப்போது குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். கூடவே ஒரு ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். கீ போட்டால் வந்து நல்லாயிருக்கும் கிரேவி. உங்களுக்கு கீ பிடிக்கலன்னா பட்டரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கீ மெல்ட் ஆனதும் இங்கே ஃபஸ்ட்டு பூண்டை போட்டுக்கலாம். சின்னசாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா சாட்டே பண்ணணும். பூண்டோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன உடனேயே நாங்கள் இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து எல்லாம் செதறும், பார்த்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஏன் இப்படியே போடுறோன்னா, அது எண்ணெயில் நல்லா வறுக்கும்போது அந்த பச்சை வாசனை வந்து தெரியாது. அதனால தான் இப்படியே போட்டு வதக்கணும் நல்லா. இப்போ பொடியாக கட் பண்ண ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியன் கூட ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும், அது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். வெங்காயம் வதங்கினதும் இப்போது டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே 2 டொமேட்டோ எடுத்துருக்கேன். சின்னசாக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணணும். கொஞ்சம் எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணணும். இப்போ நல்லா எண்ணெய் விட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். இந்த டைமில் வந்து கேப்சிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ரெசிப்பியில் வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணல. கேப்சிகமையும் அந்த ஸ்பைசஸ் எடுத்துருக்கேன்ல, அதுவே போதும் காரத்துக்கு. அதுவும் ஜீராவையும் பெப்பரையும் நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதே காரத்துக்கு சரியாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் காரம் நிறைய சாப்பிட்றவங்க இருந்தால் நீங்கள் ஒரு 2 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேப்சிகம் வந்து நல்லா சாட்டே பண்ணதும் நல்லா வதங்கியிருக்கு. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்கின பிறகு நாங்கள் இப்போ ஸ்பைசஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நான் 5 ஸ்பைசஸ் எடுத்திருந்தேன், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஒரே ஐடியா போட்டுட்டு நல்லா கிளற விடணும். இந்த மாதிரி ஆகிட்டு நல்லா எண்ணெய் விடும். இந்த ஸ்பைசஸ் கூட நல்லா எண்ணெய் விடும். அந்த டைமை பார்த்து நாங்கள் அரைச்சி வச்சுருந்த முந்திரி, தேங்காய், அப்புறம் சோம்பு போட்டிருந்த அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த இதை எடுத்து அதுக்குள்ளே ஊற்றி நல்லா கிளறணும். இதெல்லாம் நல்லா எண்ணெய் விட்டதும் கொஞ்சம் தண்ணி விட்டதும் நாங்கள் வந்து மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தண்ணி ஒன்றும் சேர்க்க வேணாம், ஏன்னா மஷ்ரூமே நல்லா தண்ணி விடும். நீங்கள் போக போக பார்ப்பீங்க இந்த மாதிரி தண்ணி விடும்னு. இந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த உப்பு கூட ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கவே இல்லை. அது கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் விட்டதும் இங்கே நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு மஷ்ரூமு. ஸோ உங்களுக்கு ரொம்ப கட்டியாக இருக்குன்னும் போது ஒரு 3 ஸ்பூன் தண்ணியை மட்டும் தெளிச்சிட்டு நீங்கள் கொதிக்க வைக்கலாம். மஷ்ரூம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ ஒரு 3 to 5 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே போதும், நல்லா குக்காக இருக்கும் மஷ்ரூமு. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்கல்ல, நான் தண்ணி ஊற்றவே கிடையாது, எல்லாம் மஷ்ரூம்லேருந்து வந்த தண்ணி தான் இது. ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் தண்ணி ஊற்றாமலேயே வதக்க வைங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்மெல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அரோமா வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு நீங்கள் ரைஸ் கூட பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்கள் சப்பாத்தி பண்ணிக்கலாம், பரோட்டா கூட சைட் டிஷ்ஷாக நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா கொதிக்கிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது கசூரி மேத்தியை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு கையிலேயே அப்புறம் அதை சாப்பாட்டுக்குள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் கொரியாண்டர் கூட சின்னசாக நறுக்கி வச்சுட்டு அதை கூட நாங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முன்னாடி எனக்கு கொஞ்சம் பட்டர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, அதனால் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு அது அப்புறம் மூடி வச்சுட்டேன். உங்களுக்கு பட்டர் பிடிச்சிருந்தா போடலாம், இல்லைனா வேணாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட்டரு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆன பிறகு நான் அதை சர்வ் பண்ணி சாப்பிட போகிறேன். இது கூட நான் வந்து சப்பாத்தி வந்து காம்பினேஷனாக எடுத்திருந்தேன். இன்றைக்கி சாஃப்டாக சப்பாத்தியை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன். உங்களுக்கு சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணுன்னா ஒரு 2 டிப்ஸை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த சப்பாத்தி மாவில் வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டு நல்லா
மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் சைடில் வச்சுருங்க. ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி வரும். ஸோ பார்த்தீங்க இல்லையா, சிம்பிளான மஷ்ரூம் கிரேவி ரெசிபி. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருக்குறவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை மறக்காதீங்க.